Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது தண்டு கீரை கூட்டு. தண்டு கீரை எடுத்துக்கலாம். இது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கிக்கலாம். இதுக்கு நம்ம என்னென்ன பருப்பு யூஸ் பண்ண போறோம்னா பாசி பருப்பு, கடலை பருப்பு. இது வந்து என்னன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது சாதத்துக்கூடயே சாப்பிடலாம். நீங்க ரசம், தயிர் சாதத்துக்கு வந்து நீங்க சைட் டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது என்னன்னா ரொம்ப வந்து கிரேவியாகவும் இல்லாமல் பொரியலாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். இப்போ அதாவது பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து என்ன ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது தண்டு கீரை கூட்டு. கீரை வந்து ஒரு கட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டைம் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டோம். இது வந்து தண்டோடையே நம்ம எடுத்துக்கலாம். தண்டில் தான் நிறைய சத்து இருக்குது. நம்ம அதனால் தண்டோடு தான் கீரை மட்டும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதில் அவ்வளோ சத்து கிடையாது. நம்ம அதனால் தண்டோடு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கீரையில் இவ்வளோ அடிப்பாகத்தை மட்டும்தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இது அதாவது ஒரு கட்டு கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம இதை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இதுக்கு என்னென்ன பருப்பு போடுறோன்னா நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 25 கிராம்ஸ் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு 75 கிராம்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையுமே நம்ம எடுத்து ஒரே ஒரு விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது பாசிப்பருப்பு நல்லா மசிஞ்சிடணும். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கணும், வெந்திருக்கணும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து லைட்டாக வெந்தாலே போதும். இதுக்கு நம்ம சீரகம் வந்து எடுத்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 6 பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம பொடியாக நறுக்கி இருக்கிறோம். கருவேப்பிலை ஒரு ஈர்க்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு என்னென்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணாமல் தான் செய்ய போகிறோம். தக்காளி ஆட் பண்ணாமல் ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த தண்டோடு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இந்த கீரை வந்து என்னென்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்காது. அதாவது சிறுகீரை மாதிரி தனித்தனியாக கீரை கிள்ளணுங்கிறதுல அடிப்பாகத்தை மட்டும் எடுத்துக்கலாம். கட் பண்ணுறது இந்த மாதிரி கட்டரில் ப்ளெயின் போர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் தண்டோடு சேர்த்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. கீரையை அரிஞ்சிட்டோம். இந்த மாதிரி கீரை இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இது வேண்டாம். இப்போ நம்ம மண் பாத்திரத்தில் செஞ்சிடலாம். ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இதுக்கு சீரகம், கடுகு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து ஆப்ஷனல் தான். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு வரமிளகா, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஒன்று நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும். சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், பூண்டு. ஃபஸ்ட்டு பூண்டு இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே என்னென்னா கீரை வந்து ஃபஸ்ட்டு போட வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா அதில் இருக்கிற உயிர் சத்துக்கள் வந்து போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சுருக்கிற பருப்பு. இதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கூட்டு சாப்பிட்றப்ப என்னென்னா ரொம்ப வந்து வெந்திருக்கூடாது. பாசிப்பருப்பு கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னையும் நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்னென்னா இது வந்து என்னென்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து வீட்லேயே அரைச்சது தான். இதனோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிடுறேன். குழம்பு மிளகாத்தூள்னு இருக்கும். நீங்கள் அதில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீரையை மூடி வைக்க வேண்டாம். அப்படியே வந்து ஜஸ்ட்டு பெரட்டி மட்டும் விடுங்க போதும். உப்பு வந்து நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறோம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இது வந்து என்னென்னா சப்பாத்திக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம், அதே மாதிரி பொரியலாகவும் வச்சு சாப்பிட்லாம். கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும். அதாவது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இருந்தாலே போதும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கீரை நல்லா வெந்துடுச்சு, தண்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 90% வந்து வெந்துடுச்சு. இந்த மண் சட்டியில் இருக்கிற சூடே வந்து 100% வெந்துடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா முழுசாக தான் இருக்கும், ஆனால் கடலைப்பருப்பு வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான
தண்டு கீரை கூட்டு ரெடி. தண்டு கீரை கூட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கீரையில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வந்து வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கோங்க. அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீரையினோட ரெசிபீஸ் வந்து பெபிள்ஸ் தமிழ் இல்லைனா நீங்கள் கோபி சுதா ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய கீரையினோட எத்தனை வகைகள் செஞ்சுருக்கேங்கிறத வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறியதாயினும் எந்த காலத்திலும் எவரிடத்திலும் மனத்தினால் எண்ணி உண்டாகின்ற துன்ப செயல்களை செய்யாதிருத்தலே சிறப்பாகும்.